என்னையா கவர்மெண்ட் நடத்துறீங்க நீங்க? யாரை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்க? இதுதான் உங்க லட்சணமா? யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. இன்னும் சொல்ல போனா ஏடிஜிபி கல்பனா நாயக்குங்கிறவங்க பிரச்சனை. அவங்க சொல்றாங்க மின்கசிவு வந்ததுன்னு சொல்லிட்டாங்க. போன வருஷம் நடந்த விஷயம். ஆனா அவங்க என்ன தாக்குதலுக்காக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதுதான் திமுக அரசாங்கம் பண்ற வேலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இப்போ ஒரு அறிவிப்பு அவங்கள மாதிரி விட முடியாது. யாரும் அறிவிப்போட நிற்கிது. அதாவது 13 நகராட்சி ஆக்குறோம், 25 பேரூராட்சி ஆக்குறோங்கிறாங்க. என்ன விஷயம்? பேரூராட்சியெல்லாம் வேற ஒன்றும் விஷயம் இல்லை. அதாவது மத்திய அரசு கொடுக்குற பணம் பஞ்சாயத்தில் உள்ளவங்களுக்கு தான் 100 நாள் வேலை வாய்ப்பு. அதை கொடுக்க முடியல உங்களுக்கு. இப்போ 3-4 மாதமாக யாருக்கும் சம்பளம் போகல. அதுக்காக என்ன பண்ணுறீங்க நீங்கள்? முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் பேரூராட்சியாக மாற்று அப்படின்னு சொல்கிறீங்க. இது யாருக்கு புரியாது? நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாமே புரியும். அதனால் இந்த திமுக அரசு இந்த 1 வருட காலத்தில் இந்த மக்கள் இன்னும் என்ன பாடப்படுத்த போகிறாங்கன்னு தெரியல. அப்போ நீங்கள் உறுதி எடுத்தீங்கம்மா. நீங்கள் எல்லாம் ஒன்று நீங்கள் வேணாம். இப்போ நீங்கள் எல்லாமே மக்களுக்கு இப்போ நீங்கள் பேரூராட்சி மக்களையும் எதிர்ப்பு தெரிவிச்சு கூட வந்துட்டு இருக்காங்க. ஆமாம், அதான் உண்மை. 2026 பொறுத்த வரைக்கும் இப்போ சரியான முறையில் ஒன்றிணைந்தால் நிச்சயமாக அது நடக்கும். இது மக்களுக்காக செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. அதை நிச்சயம் நாங்கள் செய்வோம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பரந்தூரில் பாருங்க, பரந்தூர் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஏற்கனவே எதிர்ப்பு இருக்குது. அங்கே நீர்நிலைகள் இருக்குங்கிறாங்க. அங்கே போய் நீங்கள் செய்கிறீங்க. என்ன காரணம்? உங்களுக்கு நெருக்கமானவர்கள் நிறைய நிலத்தை வாங்கி வச்சுருக்கீங்க. அங்கே அதோடைய விலை மதிப்பை கூட்டணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நீங்கள் அதை தேர்வு செய்கிறீங்க. அப்போ எல்லாத்துலேயும் திமுக இந்த நாடகத்தை போட்டுக்கிட்டே இருக்குது, செஞ்சுக்கிட்டே இருக்குது. எங்கேயும் வேலை வாய்ப்பு கொடுக்கல. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் கோடியை போய் நெருங்குது. இந்த மார்ச் வந்துட்டா நீங்கள் உங்களுடைய கடன் சுமை. ஆனால் மக்களுக்கு ஏதாவது போயிருக்கா? இல்லை. நீங்கள் நகராட்சி ஆக்குனாலும் பேரூராட்சி ஆக்குனாலும் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் அங்கே உள்ள வரியை கூட்டுவீங்க, மக்களுக்கு இன்னும் செமையை ஏற்படுத்துவீங்க. இதுதான் இந்த திமுகவோட வேலை. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரணும்னா இன்றைக்கி அண்ணா நினைவு நாளில் சொல்கிறேன், அண்ணா நல்ல மனிதர். அவர் ரொம்ப எளிமையானவர், மக்களுக்கு செய்யணுங்கிற நினப்பில் இருந்தவர் அவர். அதனால் நிச்சயமாக அவர் நினச்சது போல் ஆட்சியை புரட்சி தலைவர் கொடுத்தாரு, அம்மா கொடுத்தாங்க. நாங்களும் அதை கொடுப்போங்கிறத இந்த நாளில் நான் சொல்லிக்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.